God's wisdom is shown to be true by its results. மத்தேயு 11:19. ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, they accepted neither the gloominess of John the Baptist nor the freedom of Jesus Christ. Cyril of Alexandria. திருமுழுக்கு யோவானின் கடினத்தன்மையையும் கிறிஸ்துவின் சுதந்திரத்தையும் அவர்கள் ஏற்கவில்லை. நல்ல பழமொழி, நல்ல புரியக்கூடிய பழமொழி எல்லாருக்கும். நம்முடைய ஒரு சிலருடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும்? வெச்சா குடுமி, சிரைச்சா மொட்டை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறது தான். ஜான் த பேப்டிஸ்ட் என்ற யோவான் அருளப்பர் வந்தார், தவம் செய்தார், கொஞ்சம் கரடு முரடான மனிதனாக இருந்தார், பேய் பிடித்தவன், காட்டு மிராண்டி என்று வைத்தார்கள். இயேசு வந்தார், எல்லோரிடமும் சகஜமாக பழகினார், உண்டார், குடித்தார், பாவிகளிடம் பழகினார். பெரும் தீனிக்காரன், குடிகாரன், பாவிகளிடம் பழகுபவர் என்று இதெல்லாம் சொல்றது யாரு? இவங்க பாட்டே தாளம். மற்றவங்களை பற்றி இப்படி சொல்றது தான் அநேகர். நம்ம எல்லாம் அதில் ஏறக்குறைய கொஞ்சம் டிகிரிஸ் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். இந்த டாப் டிகிரியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி நாக்குடையவர்கள், முட்டுக்கட்டை முடியப்பர்கள், இப்படி பல வகையாக ரகம் பிரிக்கலாம். எப்படி அரிசியில் ரகம் இருக்குதோ, இந்த அரிசி இப்படி, இந்த அரிசி இப்படி அப்படின்னு ரகம் இருக்குதோ, அதே போல் மனிதர்களிடமும் ரகம். எப்படிப்பட்ட ரகம்? இது இப்படித்தான், இது இப்படியே இருந்து கொண்டே இருக்கும். ஆக அது மெய்ஞானமாக இருந்தாலும் சரி, வேதமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, என்னுடைய போக்கு எப்படிப்பட்டது? நான் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேனா? பிறருக்கு உதவுகிறேனா? ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் காரியங்களை செய்கிறேனா? ஒரு நல்ல உதாரணம், எனக்கு தெரிந்த ஒரு இளைஞன் இப்பொழுதுதான் திருமணமாகி வீடு, அவங்களுடைய மனைவிக்கு நிறை மாதம் இருக்கும் பொழுது வீட்டிலே கூப்பிட்டு செபம் செய்ய வைத்து ஒரு புதிய வீட்டிற்கு வாடகைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே மந்திரிக்க கூப்பிட்டார்கள். போனேன். பிறகு இப்பொழுது ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று வந்தான். அப்பொழுது சொன்னான், ஃபாதர், நான் ஒரு வாலண்டரி ட்ரஸ்ட் ஒன்று வைத்து நல்லதை செய்கிறோம். அப்படி என்னப்பா நல்லது செய்கிறீங்க? இந்த கண்ட இடத்திலே குப்பைகளை போடுகிற பழக்கம் நம் மக்களுக்கு நிறைய இருக்கிறது அல்லவா? ஆகவே குப்பை தொட்டிகளை இலவசமாக கொடுக்கிறோம். ஐயையோ அப்பா, எனக்கு ஒரு 10 தொட்டி கொடுப்பா, கோயிலை சுற்றி நான் வைக்கணும்னு. தாராளமாக தரேன் ஃபாதர், எங்கள் ட்ரஸ்ட் பேர் போட்டிருக்கோம், தாராளமாக போடு, நல்லது செய்தியே, தாராளமாக செய்யலாம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் பாருங்கள், அந்த ட்ரஸ்ட் பேரை தாங்கி 10-12 குப்பை தொட்டிகள் ஆங்காங்கு இருக்கும். நல்லதை செய்வோம். சின்ன காரியம், என்னால் முடியுமா? இதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். சென்ட் அகஸ்டின் சொல்வதும், கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் 1779, return to your conscience, question it, turn inward, and in everything you see God as your witness. அனைத்து செயல்களிலும்
இறைவனை சாட்சியாக கொண்டு உனது மனசாட்சியை பரிசோதித்து கேட்டுப்பார். உன்னுடைய மனசாட்சி உனக்கு வழியை காட்டுகிறது, ஒளியை கொடுக்கிறது. இப்படி செய், இப்படி செய்ய வேண்டும் என்று நம்மை வழிநடத்துகிறது. அதை மீறி உன்னுடைய மமதையினால் வாழ்வை இழந்து போகாதே. ஒரு ரஷ்ய நாட்டு விஞ்ஞானி, இந்த விண்வெளி வீரர், ஒரு முறை இந்தோனேஷியாவுக்கு சென்றாராம். அங்கு அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அவர் ஒரு நாத்திகவாதி, கடவுளை நம்பாதவர். ஆகவே அவர் பேசும் பொழுது இப்படி மமதையோடு பேசினாராம். விண்வெளியிலே நான் வலம் வந்தேன், இந்த பல வகையான அண்ட சராசரங்களை எல்லாம் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் கடவுளை காணவில்லை அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பேசாமல் இருந்தாங்க. ஒரே ஒரு பாட்டி எழுந்துச்சு, நீ விண்வெளிக்கு அந்த களத்துக்குள்ளார இருந்ததுனால கடவுளை காணல, அதை விட்டு வெளியே இறங்கி வந்திருந்தீன்னா கடவுளை கண்டிருப்பாய் என்று பாட்டி சொல்லலாம். பலருடைய மமதை இறைவனை நான் காணவில்லை, இறைவனிடம் பேசவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் அனைத்து செயல்களிலும் இறைவனை சாட்சியாக கொண்டு உனது மனசாட்சியை பரிசோதித்து கேட்டுப்பார். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான். நல்ல வாழ்றியா, கஷ்டப்பட்டு உழைக்கிறியா, பல வகையான கஷ்டங்கள், இடர்பாடுகள், ஏச்சு பேச்சுக்கள் இருக்கும், அல்லது பல வகையான புரணிகள், நல்லா சம்பாதிக்கிற, நல்லா உழைக்கிற, இவனுக்கு எப்படி காசு வந்தது, கள்ள நோட்டு அடிக்கிறானோ, திருடிட்டு வரானோ அப்படின்னு பேசு. வாழ்க்கையில் வியாபாரத்தில் நஷ்டம் நொடிந்து போய்விட்டது, ஆகவே கொஞ்சம் கஷ்டப்படுகிறான், பிழைக்க தெரியல, கொழுப்பு இருக்கும்போது ஆடுனான் இல்லையா, இவ பாரு இருக்கிறான்னு சொல்லி, இப்படி வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான். அந்த உலகம் உனக்கு வந்து கை கொடுக்காது. ஐயோ 4 பேர் ஏதோ சொல்லுவாங்களே என்ன செய்யறது, யாரும் உனக்கு வந்து தாங்குபவர்கள் கிடையாது. உனக்காக உன்னுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் யார் கை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உற்ற நண்பர்கள். ஆகவே அவர்களை பின்பற்று, அவர்களோடு உறவாடு, நட்பாயிரு. வெறுமனே பேசிக்கொண்டு பிதற்றிக் கொண்டு இருப்பவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று, முகத்துக்கு முன் ஒன்று, முதுகுக்கு பின்னால் வேறொன்று இருப்பவர்களை துளியேனும் நம்பாதே. Life should not be distracted from self-reflection, self-examination, introspection. இவைகள் எல்லாம் நமக்கு தேவை. சுய சிந்தனை, சுய பரிசோதனை, பரிகாசம், சட்டையர் என்று சொல்லுவார்கள். சட்டையர் என்றால் நம்மை நாமே ஒருவாறு கிண்டல் செய்து கொள்ள வேண்டும், நையாண்டி செய்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் வாழ்வை அலைகளிக்க கூடாது. இதனால் உன்னுடைய வாழ்வு எத்தகைய சலனத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். தூற்றுகிறார்களா, தூற்றுவிட்டும். போற்றுகிறார்களா, போற்றட்டும். தூற்றும் போது ஐயோ மனம் சோர்ந்து போவதலோ, போற்றும் போது வானத்துக்கு பூமிக்கு எகிரி குறித்தலோ தேவையில்லை. சலனமில்லாத மனம் வேண்டும். To persevere in one's duty is the best answer to be silent. The best way to answer to calumny is to be silent. புரணை பேச்சுக்கு சிறந்த பதிலடி அமைதியில் பணியை தொடர்தல். நான் அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்னான்னு தெரியல. ரெண்டு தவக்களை, ஃப்ராக்ஸ்,
பள்ளத்தில் விழுந்துருச்சு. பள்ளத்தில் விழுந்தோடனே ரெண்டும் எட்டி 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 எம்பி மேலே வருவதற்கு முயற்சி செய்கிறது. முயற்சி மேல் முயற்சி, ஹோப்பிங் அகெயின்ஸ்ட் ஹோப். ஒரு தவளை பார்த்தது, முடியல, இனிமே சாக வேண்டியது தான் என்று அப்படியே கீழே விழுந்துருச்சு. இன்னொரு தவளையானது முயற்சி செய்கிறது. சுற்றி நின்று எல்லோரும் மற்ற தவளைகள் எல்லாம், இந்த கூட்டாளிகள் எல்லாம் அதை கிண்டல் செய்கிறாங்க. எங்கே போச்சு உனக்கு கண்ணு? உடனே இல்லையா கண்ணு? சொல்ல வேணுமா? நம்ம எத்தனை விதமான வசனம் பேசுவோம். சுற்றி நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக ஏக் ஜம்ப் மேலே வந்துடுச்சு. மற்ற தவளைகள் எல்லாம் போய் இவ்வளோ தூரம் அதைரியப்படுத்தினார்கள். ஒன்று சோர்ந்து போச்சு, செத்து போச்சு உள்ள. நீ மட்டும் எப்படி ஜம்ப் பண்ணி வந்துட்ட? அந்த தவளை ஆனிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? செவிட்டு தவளை, ஒன்றும் கேட்கல, நீ எந்த வேணாலும் சொல்லிட்டு போ, நான் என்னுடைய முயற்சியில் தீவிரமாக இருப்பேன். தாண்டி வந்து விட்டது. இதே போல் ஒரு கழுத கதையும் சொல்லுவாங்க, நேரம் இல்லை. அதே போல் ஒரு 2 தவளை பாலில் விழுந்த கதை சொல்லுவாங்க. அது அப்படியே தட்டி 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 கடைசியில் வெண்ணெய் வந்தோடனே வெண்ணெய் மேலே ஏறி உட்காந்து விழுது. ஒரு பல கதைகள். இவைகளெல்லாம் எதற்காக? வாழ்க்கையிலே நம்பிக்கை உள்ளவனாக இரு. We hear what we want to hear and we turn a deaf ear to everything else. பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக இருக்குது. It is called Boder, Loher, Irish, Poleri, deafness இங்கிலீஷில். இந்த செவிட்டு தவளையை போல் நான் சொல்கிற கதையும் கருத்தும் பொருந்தி வருகிறது பாருங்கள். கேட்க விரும்புவதை கேட்கிறோம், மற்றவர்களை செவிமடுப்பதில்லை. செவிமடுக்க வேண்டாம். It is in all created things discern the providence and wisdom of God. In all things give him thanks. Saint Teresa of Avila. கடவுளின் ஞானத்தையும் பராமரிப்பையும் படைப்பனைத்திலும் காண், எல்லாவற்றிலும் அவருக்கு நன்றி கூறு. Clinging and craving have nothing to do with love, but all suffering can lead us to learn something about love. Change all things that make our responsibility false and those attitudes that make us gods in our world. We are not at all the owners of the world, but only a minuscule in the extensive history of humanity. இவையெல்லாம் சேர்த்து தமிழில், சார்ந்திருப்பதும் ஏங்குவதும் அன்புக்கு இலக்கணம் அல்ல. எல்லா துன்பமும் அன்பை பற்றி சிறிதேனும் அறிய இட்டு செல்லும். எங்கள் பொறுப்பில் தவறான செயல்பாட்டையும் எங்கள் உலகில் எங்களையே கடவுள்களாக பாவிக்கும் போக்கையும் மாற்றும். கடவுளின் எஜமானர்கள் நாங்கள் அல்ல, மாறாக மனித வரலாற்றில் ஒரு புள்ளி. விழுந்தால் இருப்போம், செபிப்போம். O my dear Lord, hear me. I wish to be thy good servant. Be gracious to me and enable me to be what I know I ought to be. John Henry Newman. என் அன்பு தேவனே, உமது நல் ஊழியனாக இருக்க விரும்புகிறேன். நான் எப்படி இருக்க வேண்டும் என ஆசிக்கிறேனோ அதுபோல மாற என் மீது இரங்கும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உம்முடைய சித்தம் எமது பாக்கியம் என்கின்ற வகையில் நாங்கள் வாழச் செய்திடம். மனசாட்சியின் ஒளியிலே, நீர் காட்டும் வழியிலே, உம்மை கரம் பிடித்து செல்லுகின்ற வழியிலே, உமது குரல் கேட்டு நடக்கின்ற பாதையிலே எம்மை நடக்கச் செய்திடும். இந்த வல்லமையான நேரத்தில் உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற எண்ணில்லாத மக்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் உமது அருளை தாரும். மிக சிறப்பாக நேற்று எனது பிறந்த நாளுக்காக அநேக நண்பர்கள், முகநூல் நண்பர்கள் வாழ்த்துக்களையும் செபங்களையும் அளித்ததை பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்கள் அனைவருக்கும் என்னால் பதில் கூற நேரம், வாய்ப்பு இல்லை. இதோ இந்த நேரத்தில் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். பல இடங்களிலிருந்து தங்களுடைய நல்லெண்ணங்களை வாழ்த்துக்களாக தெரிவித்தவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். எம்மோடு சேர்ந்து பல வகையில் இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளுக்காக உதவி புரிகின்ற நல்லெண்ணம் கொண்டவர்கள், மிக மிக துரிதமாக
போர்க்கால அடிப்படையிலே பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள், இன்னும் பல வகைகளிலே இந்த கோவிலினுடைய வெளிப்புற முகத்தை நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். உன்முகம் காணுகிறேன் இறைவா, படைப்பின் பொருட்களிலே உம்முகத்தை காணுகிறேன் என்ற பாடலுக்கு ஏற்ப இந்த ஆலயத்தின் உள்ளேயும் ஆலயத்தின் வெளியேயும் உம்முடைய அழகை காண நாங்கள் இந்த 325ஆம் ஆண்டின் ஒரு முத்தாய்ப்பாக செய்கின்ற பணிகளை ஆசீர்வதியும். அனைவரையும் வரவேற்கும் வண்ணம், அனைத்து மக்களை ஈர்க்கும் வண்ணம், அனைவரையும் பங்கேற்கச் செய்யும் வண்ணம் எங்களுடைய திட்டங்களை நீர் செயல்படுத்த வேண்டிய மன உறுதியையும் மன தெளிவையும் மன துணிவையும் தாரும். எங்களுக்கு வேண்டிய உடல் நலம், ஆன்ம நலம், உற்சாகம் என்னும் இதை செய்வதற்கு வேண்டிய பல வகையான உதவிகள், பொருளாதாரம், தாங்குகின்ற உபகாரிகள், இவைகளோடு எங்கள் நற்செய்தி அறிவிப்பையும் தாங்குகின்ற உபகாரிகள், நல்லெண்ணம் படைத்தோர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.